நம சிவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தவ திருமாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த சிவபுராண சிந்தனை தொடரில் இன்று நாம் பார்க்க போகும் அடிகள் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் என்ற அடிகளாகும். மாற்றமாம் வையகத்தின், வையகத்தில் வரும் மாற்றங்கள் என்று பொருள். வையகம் என்றால் வாழும் இடம். எங்கெல்லாம் வாழ்வு நடக்கிறதோ அந்த பகுதி முழுவதும் வையகம் என்று சொல்லப்படும். அதனால் பிரபஞ்சம் என்பதும் வையகம் என்பதும் ஒரே பொருளில் எடுத்துக்கொள்ளலாம். வையம் என்றால் திரியும் என்றும் ஒரு பொருள் உண்டு. அதாவது வையகம் என்பதை சுற்றி கொண்டே இருக்கும் அண்டம் என்றும் சொல்லலாம். அணுக்கள் முதல் அண்டங்கள் வரை சுற்றி கொண்டே இருக்கின்றன. கல்லும் மரமும் இடம்பெயராமல் இருந்தாலும் அவற்றுள் உள்ள அணுக்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. பிரபஞ்சத்தை படைப்பதற்காக எடுத்துக்கொண்ட மாயையின் இயல்பு ஒரு நிலையில்லாது மாறிக்கொண்டே இருப்பதாகும். காலம், நியதி என்ற இரண்டு தத்துவங்களும் இந்த மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கின்றன. எல்லா உயிர்களும் ஒவ்வொரு நிலையிலும் வளர்ச்சி, இளமை, மூப்பு, பிணி என்ற மாறுதல்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றன. அனைத்து உயிர்களின் நுண் பகுதியிலும் தாவரங்களின் நுண் பகுதிகளிலும் காலத்தின் முத்திரையை அனுபவ அடையாளமாக கடவுள் பதித்து கொண்டே இருக்கிறார். வெவ்வேறு வந்து அறிவாம். வையகத்தில் நடக்கும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வெவ்வேறாக உள்ளன. இந்த வெவ்வேறான மாற்றங்களை அணுக்களை ஆராய்வதன் மூலம் அறிந்து அறிவியல் அறிஞர்கள் மனித மேம்பாட்டுக்கு தேவையான புதிய வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். நீரில் பரவும் ஒலி அலைகளின் மாற்றங்களை வைத்து நீரில் வாழும் உயிரினங்களின் வாழ்க்கை முறைகளை கண்டறிகிறார்கள். சிறியதாய் வளர்வனவற்றை பெரியதாக்குவது, நிறத்தை மாற்றுவது, சுவையை கூட்டுவது ஆகிய அறிவு வளர்ச்சியை தாவரங்களில் உண்டாக்குகிறார்கள். அவற்றில் உள்ள அணுக்களின் மாற்றங்களை கண்டறிந்து மனிதனுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து காட்டுகிறார்கள். இப்படி அறிவியல் வாழவும் கடவுளே வழிவகுத்து கொடுத்துள்ளார். இவ்வாறு மாற்றங்கள் வெவ்வேறாக அதிசயப்படும் வகையில் இருக்கின்றன. வெவ்வேறே வந்து அறிவாம். வையகத்தில் மாற்றங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அறிவு ஒன்றாகவே இருக்கிறது. ஒரே ஒரு அடிப்படை அறிவுதான் இவற்றையெல்லாம் இயக்கிக் கொண்டு இருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் ஒரே அச்சிலேயே சுற்றுகிறது. அடிப்படையாக இருக்கும் சூக்கும அறிவு எந்த அண்டத்திலும் மாறுவதில்லை. சூரியனுக்கும் அப்பால் உள்ள எல்லா அண்டங்களிலும் கோடிக்கணக்கான மாற்றங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் அடிப்படை அறிவு ஒன்றாகவே இருக்கிறது. வேறாகவும் ஒன்றாகவும் உள்ள இறைவனின் இந்த வினோத தன்மையை உணர்ந்து வியந்து சுவாமிகள் இந்த அடிகள் முழுவதும் கூறியிருக்கிறார்கள். இனி தேற்றனே தேற்றத் தெளிவே என்கிறார்கள். தேற்றனே என்றால் தெளிவான சிறப்பான முடிவு எடுப்பவனே என்று பொருள். எல்லா காலத்திலும் முழுதும் உணர்ந்த தெளிவாக இருப்பவனே என்று தேற்றனே என்கிறார்கள் சுவாமிகள். தீர்க்க முடியாமல் சில நேரங்களில் பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகும். அப்போது மனதை வெளியே அலைய விடாமல் உள்நோக்கமாக திருப்பி ஆழ்ந்து சிந்தித்து புகுந்து போனால் ஆன்மாவில் அடிப்படை ஒளி கிரணங்களை காணலாம். அங்கே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தெளிவு கிடைக்கும். இதையே சுவாமிகள் தேற்றத் தெளிவே என்கிறார்கள். என் சிந்தனையுள் எல்லா ஆத்மாவும் பரமாத்மாவாகிய பரம்பொருளில் ஐக்கிய பாவனையில் இருக்கின்றன. பிரபஞ்ச மரமாக பரம்பொருள் இருக்கிறதாக நாம் வைத்துக்கொண்டால் அதன் இலைகள், காம்புகள், அரும்புகள் இவையெல்லாம் ஆத்மாக்களாக இருக்கின்றன. மாணிக்க வாசக சுவாமிகளின் சிந்தனை இறைவனையே சார்ந்திருப்பதால் இவை எல்லாவற்றையும் தன் சிந்தனை வசமாகவே காண்கிறார்கள். இதையே என் சிந்தனையுள் என்று சொல்கிறார் மாணிக்க வாசக சுவாமிகள். தேற்றனே
தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் என்று சொல்கிறார். இப்படி மாணிக்கவாசக சுவாமிகளின் சிந்தனையுள் நிறைந்திருக்கும் இறைவனை எப்படி இனிமையாக உணர்ந்தார்கள் என்பதை அடுத்த அடியில் இதன் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள். அதை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.